NAS காம்பினேஷன் ஃபார் பைல்ஸ். இப்போ வந்து பைல்ஸ் ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் தான் பிரச்சனை. லேட் நைட் தூங்குறது, இல்லை லேட்டாக சாப்பிட்றது, இர்ரெகுலர் டைம் மெயின்டைன் பண்ணுறது சாப்பாட்டில், அப்புறம் அதிகமாக அவுட் சைட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, அதிகமாக வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, லைக் கொக்கோ கோலா இல்லை பெப்சி, நார்மலாக 7up இல்லை வெறும் சோடா, ப்ளைன் சோடா, எனி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதிகமாக எடுக்கிறப்போ நமக்கு பிரச்சனை உண்டாகும். கம்மியாக எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அண்ட் செடென்டரி லைஃப் ஸ்டைல் எப்பவுமே உட்காந்துட்டே இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகும் பாடி. சம்டைம் இந்த டெண்டன்சி வந்து ஹெரிடிட்டரியாகவும் வருது. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்கிறப்போ நமக்கும் அந்த மாதிரி பாடி ஓவர் ஹீட் ஆகிறது, ஈஸியாக பைல்ஸ் வரதுக்கான டெண்டன்சிஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களால கூட பைல்ஸ் வரும். ஸோ அதுக்கு வேற ரேஞ்ச் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்கும். இப்போது இந்த பைல்ஸுக்குன்னு ஹோமியோபதியில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. பல்செட்லா, ஹெமாமிலிஸ், மில்லிஃபோலியம், இல்லை கல்கேரியா காப், நக்ஸ்வாமிகா, சல்ஃபர், ஆசிட் நைட்ரிகம், ஏஸ்குலர்ஸ் அண்ட் சம் அதர் மெடிசன்ஸ் நிறையா இருக்குது. இதில் நம்ம கிளினிக்கில் ரொம்ப சக்ஸஸ் ரேட் கொடுக்குற மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெடிசன்ஸ், ஆக்சுவலி அது 4 மெடிசன்ஸ். NAS ஃபார்முலா, நக்ஸ்வாமிகா வந்து டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டீடாக்ஸும் பண்ணும் வந்து. அண்ட் ஏஸ்குலஸ் வந்து பேக் பெயின் அண்ட் பர்னிங் இச்சிங் இருக்குது ஆனல் ரீஜனில் அப்படின்னா அதுக்கும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஆசிட் நைட்ரிகம் வந்து எப்போ கொடுப்போம்னா ஃப்ளிக்கிங் பெயின் ஆர் ப்ளீடிங் இருக்குன்னா அப்போ கொடுப்போம். அண்ட் சல்ஃபர் வந்து பெயின்ஃபுல் மோஷன் இல்லை வந்து கான்ஸ்டிபேஷன் சிவியராக இருக்குது, பர்னிங் இருக்கிறப்ப கொடுப்போம். ஸோ இந்த காம்பினேஷன்ஸை பில்ஸ், பவுடர், ட்ராப்ஸ் எனி ஃபார்மில் கொடுக்கலாம். அது வந்து நீங்கள் டாக்டரோட அட்வைசரோட எடுக்கும்போது உங்களுக்கு ஃபாஸ்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த மெடிசன்ஸ் எடுத்தால் மட்டும் போதாது, இது கூடவே ஒரு கஸ்டமைஸ் ஹோமியோபதிக் மெடிசன், நம்ம வந்து அதை கான்ஸ்டிடியூஷனல் மெடிசன் சொல்லுவோம். அந்த மெடிசன் வந்து நீங்கள் டாக்டர் அட்வைசரோட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் இந்த கம்ப்ளைண்ட் ரெக்கர் ஆகாது. இந்த காம்பினேஷன் எடுக்கும்போதே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எல்லாமே ஒரு 3 days நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கும் கம்ப்ளைண்ட் ரெக்கரன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு கஸ்டமைஸ் மெடிசன் கண்டிப்பாக எடுக்கணும். அண்ட் அலாங் வித் திஸ் நம்ம வந்து லைஃப் ஸ்டைலை கரெக்ட் பண்ணாதான் நமக்கு எப்பவுமே இந்த கம்ப்ளைண்ட் திரும்ப வராது.